ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, மணத்தக்காளி கீரை கடையல் மசியல் பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரையை ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சுக்குங்க. சொடக்கு தக்காளி செடியும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் பூ கொஞ்சம் பெருசாக பூக்கும். இந்த பூ பாருங்கள், சின்ன சின்னதாக எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு. காய் பாருங்கள், கொத்து கொத்தாக எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. மணத்தக்காளி காய் பழம் வந்து பிளாக்காக இருக்கும். நல்லா பழுத்துருச்சுன்னா பழமும் கூட பறித்து குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. இந்த கீரை வந்து அவ்வளோ உடல் சூட்டை தணிக்கும், அல்சரை குணப்படுத்தும். அதிக மருத்துவ குணம் நிறைஞ்ச கீரை இது. எல்லா விட்டமின்ஸ் நிறைய இருக்குது இந்த கீரையில், நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த கீரையை வந்து எப்படி சமைக்கணுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த கீரையை நான் ஃபஸ்ட்டு பறித்து சுத்தம் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து இலையை மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீரை எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இலைகள் வந்து மசியாதுன்றதுனால நான் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 2 வெங்காயம், சிறுபருப்பு, துவரம்பருப்பு ரெண்டும் சேர்ந்து வச்சுருக்கேன். நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி கலந்து தான் சமைப்பேன். புளி வந்து தேவைக்கேற்ப கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஒரு புளி தான் இது. பாருங்கள், கொஞ்சமாக வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் வச்சுருக்கேன். இதை வந்து எப்போ சேர்க்கணும் புளின்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அப்படி இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டில் குக்கர் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 200 ml தண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டில் 200 ml தண்ணி கொஞ்சம் 250 ml கூட வச்சுக்கோங்க. பருப்பை வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்ததுனால அப்படியே போடுறேன் நான். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறேன். இதுலேயே இது குக்கர்ன்றதுனால கொஞ்சம் வேகணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே ஒன்றா போட்டுடுறோம். இதையே பாத்திரத்தில் பண்ணுறது இருந்தால் பருப்பு வெந்த பிறகு தான் நம்ம கீரையை சேர்க்கணும். குக்கரில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 3 விசில் போட்டிங்கன்னா போதும். புளி இதுலேயும் போடலாம், போட்டு அந்த தொக்கோட மசியல் பண்ணலாம். ஆனால் ஒரு சிலவங்களுக்கு அந்த தொக்கு இருந்தால் பிடிக்காது. அதுக்காக நம்ம அதை தனியாக தாளிக்கும் பொழுது புளி சேர்க்கலாம், சொல்லித்தரேன். இப்போ இதில் போட்டிங்கன்னா கீரையோட கலர் வந்து மாறிடும். பச்சை பச்சைன்னு இருக்கணும்னா நம்ம புளியை தனியாக சேர்க்கணும். இப்போது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டுடலாம். நிறைய பேருக்கு கீரை மசியல்லாம் பண்ண தெரியல. அப்படியே புளி போட்டு கூட செய்யலாம், பருப்பு இல்லாமல். இதே மெத்தடில் பருப்பை நீக்கிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புளி போட்டு ஒரு 3 விசில் போட்டு எடுத்து மசியல் பண்ணி தாளித்து சாப்பிடலாம். நான் வந்து பருப்பு போட்டு செய்கிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லதுன்றதுனால புளி கம்மியாக போட்டு பருப்பை சேர்த்து நம்ம கீரை மசியல் பண்ணுறோம். இன்றைக்கி மணத்தக்காளி அல்சரெல்லாம் குணப்படுத்தும். இது வந்து கீரைன்றதை விட மெடிசன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கீரையில் ஹெல்த்தியான விஷயங்கள் இருக்குது. இப்போது ஒரு 3 விசில் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். புளியை வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சு ஊற வச்சிடலாம். இப்போ எல்லாம் போட்டுட்டோம் இல்லையா, குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ 2 விசில் வந்துடுது. இன்னும் ஒரு விசிலுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ குக்கர் விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி அந்த ப்ரெஷர்வேட்டிவ் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். கீரைக்கு ரொம்ப எண்ணெய் வேண்டாம், கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு போட போகிறோம். இப்போ குக்கர் வந்து 3 விசில் வந்துடுச்சு. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரு குக்கரை பொறுத்து உங்களுக்கு தெரியும் இல்லையா வேகிற பதம். ஒரு குக்கர் லைட் வெயிட்டாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் போடணும். கனமான குக்கராக இருந்தால் நம்ம 3 விசில் கணக்காக போட்டோம்னா முடிஞ்சிடும். இப்போது இந்த குக்கர் வந்து கொஞ்சம் ஹெவியான குக்கர், அதுக்காக நான் 3 விசிலோடு ஆஃப் பண்ணுறேன். நீங்கள்
கொஞ்சம் லைட் வெயிட் உள்ள குக்கராக இருந்தால் 4 விசில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கீரை பருப்பு எல்லாமே வெந்துருச்சு. இப்போது எண்ணெய் சூடேறிடுது, தாளிக்கலாம். நம்ம பேன் வச்சுட்டு கடுகு சேர்த்துடலாம். கடுகு வெடிச்சதும் பூண்டு பல் தட்டி வச்சுக்கணும். நம்ம நிறைய பேர் கீரையோடையும் சேர்த்து வேக வைப்பாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பூண்டை தட்டி வச்சுருக்கோம். நான் எண்ணெயில் போட்டால் நல்லா வாசமாக இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த வதக்கின பூண்டை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். ஏன்னா அந்த மசியல் கடையிறோம் இல்லையா, அதில் போட்டு கடையிறதுக்காக. இப்போது இந்த கடுகில் புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த புளி தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ பச்சை வாடை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி புளியை வந்து கொதிக்க வச்சு சேர்க்கணும். இப்போ நல்லா கொதி வந்துடுது இந்த புளி. இதோடு ஆஃப் பண்ணிப்போம். ஏன்னா இந்த பேன் வந்து இண்டோலியா பேன்ன்றதுனால சட்டுன்னு, அதுக்கு தான் நான் வந்து ஃபோனையே கொஞ்சம் தூரமாக எடுத்துட்டேன், ஆவி படுன்றதுனால. அவ்வளோ இண்டோலியா பேன் வந்து சும்மா லேசாகவே சூடு ஏறினாலே ஈஸியாக கொதிச்சிரும். இப்போது புளி ரெடி ஆகிடுச்சு. புளி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கொதிக்க வச்சுக்கோங்க. வீட்டில் நீங்கள் எந்த பேனோ அதில் ஒரு கொதிக்க வச்சுக்கோங்க. பூண்டும் நம்ம கடுகில் போட்டு வதக்கி எடுத்துட்டோம். இப்போது கீரை வந்து ஆற வச்சிடணும். நம்ம ஆற வச்சுட்டு கடைய வேண்டியது தான். இப்போ ப்ரெஷர்வேட்டிவ் இருக்கா இல்லையான்னு இந்த மாதிரி குக்கரை விசிலை கொஞ்சம் எடுத்து விட்டு பாருங்கள். ப்ரெஷர்வேட்டிவ் இறங்கிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் மூடியை திறந்ததும் அந்த கேஸ்கட்டை நம்ம வாஷ் பண்ணணும். ஈர தண்ணி பட்டதும், இல்லைன்னா அந்த கேஸ்கட் ரொம்ப நாளைக்கு வராது. இப்போது இது கீரை வெந்துருச்சு. பருப்பு கீரை எல்லாமே ஒன்றா சூப்பராக வெந்துருச்சு. நான் ஜாரில் ஜூஸரில் தான் போட போகிறேன். அதனால் கொஞ்சம் ஆற வைக்கலாம். எப்பொழுதுமே நம்ம இல்லை கல் சட்டி வச்சுருந்தீங்கன்னா போட்டு மத்து போட்டு கடைஞ்சிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாததுனால நான் இன்றைக்கி ஜாரில் தான் போடுறேன். வீடியோவுக்காக நான் பொய் சொல்லக்கூடாது இல்லையா, அதுக்காக சொல்லிடுறேன். இதை வந்து இப்போ நம்ம ஆற வைக்கிறோம். ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு அகலமான ஒரு கிண்ணத்தில் இல்லை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டாலே அது ஆறிடும். எப்பொழுதுமே மிக்ஸி ஜாரில் சூடாக சேர்த்து நம்ம அரைக்கக்கூடாது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டில் எடுத்து இப்போ ஆற விடுறேன். மணத்தக்காளி கீரை நம்ம சட்டியில் போட்டாலும் கொஞ்சம் லேட்டாக டைம் எடுக்கும் கடையிறதுக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஜாரில் போட்டோம்னா, ஜூஸரில் போட்டிங்கன்னா நம்ம மிக்சியில் போட்ட மாதிரி தெரியாது உங்களுக்கு. சின்ன ஜார்லலாம் நீங்கள் இதை போடக்கூடாது. ஜூஸரில் சும்மா 2 ஓட்டு தான் சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போது இதை வந்து ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஆறின பேர் தான் நான் ஜாரில் போட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு வெதுப்பாக கீரை அரை சூட்டில் தான் இருக்குது. நான் வந்து ரொம்பவும் சில்லுன்னு ஆற வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு சூடு இல்லாமல் ஆற வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சின்ன ஜார்லலாம் போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகி தெரிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதில் வராது. ஜூஸர் மாதிரி ஓரளவுக்கு நம்ம கையில் கடைஞ்ச மாதிரி பதமாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஜூஸரில் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்காக சொல்கிறேன் நான். இப்போது ஆறின கீரையை போட்டுட்டேன். நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா தாளிக்கும் பொழுது பூண்டு, அதையும் இந்த கீரையோடு சேர்த்துடலாம். இப்போ வந்து ஸ்மெல்லு நல்லாவே கீரைக்கு அருமையாக இருக்கும். இப்போ இதை மிக்சியில் 2 ஓட்டு தான் ஓட்ட போகிறேன், பார்த்துக்கோங்க. ஜாரில் ரெடியாக எல்லாம் போட்டுட்டேன் பாருங்கள். சும்மா 2 ஓட்டு தான், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். எடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இப்போது இன்னுமே கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டலாம். இவ்வளோதான், கீரை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே போட்டிங்கன்னா நல்லா வராது.
இப்போது ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். கீரை எப்படி மசிஞ்சிருக்குன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கையில் மசிச்ச மாதிரியே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போது இதில் நம்ம வேக வைக்கும் போது எடுத்தோம் இல்லையா தண்ணி, அதை சேர்த்துடுறோம். புளி தண்ணியும் சேர்த்துடுறோம். இதை ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இந்த புளி தண்ணியிலே தான் நம்ம தாளிச்சது எல்லாமே. கீரை அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது மேலேயும் 2 பூண்டு பல் தட்டி அப்படியே நம்ம ஊற்றினோம்னா கீரை பார்க்கவே நல்லாயிருக்கும். பாருங்கள், புளி இந்த மாதிரி சேர்த்ததுனால கீரை எப்படி பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பச்சைன்னு நல்லாவே இருக்குது. அந்த வேக வச்ச தண்ணியை தான் நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா சாதத்துக்கு ஊற்றிக்கிற பதத்துக்கு கீரை வேணும் இல்லையா, அதுக்காக. சுவையான மணத்தக்காளி கீரை ரெடி ஆகிடுச்சு. இது கீரைன்னு சொல்கிறத விட ஒரு ஹெல்தியான மெடிசன்னு சொல்லலாம். பாருங்கள், அப்படியே நம்ம ஒரு சாதத்தோட ஒரு அப்பளம் வச்சு ஒரு வத்தல் வச்சு நம்ம சாப்பிடலாம். இவ்வளோதான் மணத்தக்காளி கீரை சுவையாக ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கீரை நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது என்னோடய கீரைன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கீரையை நான் சொன்ன வீடியோ பயனுள்ளதாக இருந்ததா இல்லையான்னு எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.